ஓம் ஓம் ஓம். ஓம் சகனா வவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சார்யாய நசிகேதசே ச. ஹரி ஓம். கட்டோபனிடதம் 2வது அத்தியாயம் முதல் வள்ளியினுடைய 10வது மந்திரம் 11வது மந்திரம் பார்த்தோம். யமதர்மராஜர் நச்சிகேதனுக்கு இந்த ஆன்ம தத்துவத்தை குறித்து உபதேசிக்கக்கூடிய மந்திரங்களாக இவையெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் ஆன்மாவினுடைய லட்சணங்களை அவர் கூறுகின்றார். 10வது பாடலில் பார்த்தோம், எதேவ தத் அமுத்திர யத் அமுத்திர தத் அனு இஹ மிருத்யோகோ சமிருத்தியமாப்னோதி ய இஹ நானேவ பஷ்யதி. எந்த ஒன்று இந்த உபாதைகளாகிய சரீரங்களில் வீற்றிருக்கின்றதோ அதே ஆன்ம தத்துவம் இந்த சரீரம் மனம் முதலிய உபாதைகளை எல்லாம் நீக்கி பார்த்தோம் என்றால் அந்த ஆத்ம தத்துவமே இருக்கின்றது. யக ய இக நானேவ பஷ்யதி. யாரொருவர் இங்கே வேற்றுமைகளையே பார்க்கின்றாரோ மிருத்யோகோ மிருத்யும் ஆப்னோதி, அவர்கள் மரணத்திலிருந்து மீண்டும் மரணத்தை நோக்கி செல்கின்றார்கள். ஸோ இதெல்லாம் உபதேசிக்கக்கூடியது யார் அப்படின்னா யமதர்மராஜர். மரணத்தை தொழிலாக உடையவர். யமதர்மராஜருக்கும் மரணத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாங்க. ஒன்று கால தேவதைன்னு ஒன்று இருக்கின்றது, மிருத்யு தேவதைன்னு ஒன்று இருக்கின்றது. சொல்லியிருக்கேன்னு தெரியல எனக்கு. அப்போ யமதர்மராஜருங்கிறது எந்த உடலில் இருந்தும் உயிர்களை எடுக்கக்கூடியவர் இல்லை. அது மிருத்யு தேவதையினுடைய காரியம். அது ஒரு தகுந்த காலம் வந்த உடனே மிருத்யு தேவதை ஷரீரத்திலிருந்து உடலை எடுக்கின்றது. அதன் பிறகு அந்த ஜீவனுடைய தர்ம அதர்மங்கள் பாப புண்ணியங்களை எல்லாம் அதற்கு ஏற்ற மாதிரி லோகங்களை வழங்கக்கூடியது யமதர்மராஜருடைய காரியம். இருந்தாலும் பொதுவாக அவரை மரணதேவன் அப்படின்னு சொல்கின்றோம். ஆனால் அவரே எந்த ஒரு ஜீவனும் சாதாரணமான ஒரு மரணத்தை அடைவதை அவர் விரும்பவில்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிடியிலிருந்து மீள வேண்டும். மானுடர்களாகிய எல்லோரும் மரணத்தை வெல்ல வேண்டும் என்பதுதான் மரணதேவனுடைய விருப்பம். ஒரு டாக்டர் இருக்காருன்னா நோயாளியே இருக்கக்கூடாதுன்னு விரும்ப மாட்டார் அப்படின்னு. ஏன்னா நிறைய நோயாளிகள் இருக்கணும்னு விரும்புவார்கள், ஆனால் நோய் குணமாகணும்னு நினைப்பார்கள். ஆனால் எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் செய்பவர்கள் தன்னிடத்தில் யாரும் வராமல் இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்க மாட்டார்கள். ஆனால் உபநிடதங்களில் முதன்முறையாக பார்க்கின்றோம், மரணதேவன் தன்னிடத்தில் ஜீவன்கள் வருவதை அவர் ஒரு பொழுதும் விரும்பவில்லை. மனிதர்கள் எல்லோரும் மரணத்திற்கு அப்பாற்பட்டு செல்லக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை நழுவ விட்டு விடக்கூடாது என்று சொல்கின்றார். ஷரீரத்திற்கு என்ன உண்டு, ஒரு முடிவு என்பது ஒன்று உண்டு அப்படின்னு. அது யாருடைய ஷரீரமாக இருந்தாலும் ஷரீரத்திற்கு மரணம் உண்டு. ஆனால் உள்ளிருக்கக்கூடிய ஆன்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான் சொல்கிறார் ய இக நானேவ பஷ்யதி. ஆனால் இந்த நானா, ஹிந்தியில் நானான்னா தாத்தான்னு அர்த்தம். சரி, அம்மாவோட அப்பாவுக்கு பெயர் தாத்தா, அப்பாவோட அப்பாவாக இருந்தான்னா தாதான்னு சொல்வார்கள். ஸோ நானா இவ பஷ்யத்தின்னா நானானா பல்வேறு வேற்றுமைகளை, இந்த வேற்றுமைகளை எல்லாம் இருக்கும். நான் சொன்னேன், நான் பார்க்கும் பொழுது என்ன இருக்கும், பார்க்கும் பொழுது எல்லாம் வேற்றுமைகளை எல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதையும் கடந்து
அந்த வேற்றுமைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சத்வஸ்துவில் பிரம்ம வஸ்துவில் என்ன இல்லை, எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை என்று அதை முதலில் தியானிப்பதற்கு பழக வேண்டும். ஏன்னா நம்ம எவ்வளவு உபநிடதங்களை எல்லாம் படித்தாலும் நேரடியாக இடைவிடாத ஆத்ம விசாரம் செய்வதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நான் என்னுடைய குருநாதரிடத்தில் கூட பலமுறை இதை குறித்து பேசியிருக்கின்றேன். அவர் சொல்கிறார், தூய்மையான ஆத்ம விசாரம் என்பது 1000-ல் ஒருவருக்கு லபிக்கும்னு சொல்கிறார். அவ்வளோ சுலபமாக எந்த சாதனைகளும் இல்லாமல் வெறும் ஆத்ம விசாரத்தை மட்டுமே செய்வதுங்கிறது, படிக்கிறது வேறு. எப்படி நாம் படிப்பதன் மூலமாக நிறைய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதனால் பெரும்பாலும் மானுடர்களுக்கு இந்த ஆன்ம தத்துவத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு மார்க்கத்தை அவர்கள் முதலில் கடைபிடிக்க வேண்டும். அது பக்தி மார்க்கமாக இருக்கலாம், இல்லைன்னா அது யோக மார்க்கமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றின் மூலமாக மனதை முதலில் தூய்மைப்படுத்துவதற்கு, மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு மார்க்கத்தின் மூலமாக முயற்சிக்க வேண்டும். அப்படி மனம் ஒருமுகப்பட்ட பிறகு இந்த ஷரீர அபிமானங்கள் எல்லாம், இந்த சாதனையினால் என்ன நேரும் அப்படின்னா, தான் ஷரீரம் என்கின்ற இந்த அபிமானமானது போகும். அப்படி அது ஏதோ புத்திபூர்வமாக போகிறது கிடையாது. அப்படி அது அனுபவபூர்வமாகவே நாம் இந்த ஷரீரம் இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த அபிமானம் இடைவிடாத சாதனைகளின் மூலமாக போகும். அது அப்புறம் அதுவே பூரணமான விசாரமாக மாறும். அதனால தான் உபநிடதங்கள் கூட, குறிப்பாக இந்த கட்டோபநிடதம் ஆத்ம விசாரத்திற்கு யோகத்தை ஒரு மார்க்கமாக எடுத்துக்கொள்கின்றது. இது சொல்லும் பொழுது மனசா ஏவ ஆப்தவியம்னு சொல்லிட்டார். அதனால் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும், இல்லைன்னா மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். ந இக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு. இகன இந்த பிரம்மஸ்வரூபத்தில், ஒரு ஆத்மஸ்வரூபத்தில் என்ன கிடையாது, எந்த விதமான வேறுபாடுகளும் பன்மைத்தன்மையும் கிடையாது என்று பார்த்தோம். தெர் இஸ் நோ ப்ளூராலிட்டி. அங்கே என்ன கிடையாது, ப்ளூராலிட்டி இல்லை. மிருத்யோகோ மிருத்யும் கச்சதி ய இக நானேவ பஷ்யதி, திரும்பவும் சொல்கிறார். அதனால் திரும்ப திரும்ப நேக நானாஸ்தி கிஞ்சனங்கிறது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை அவர்கள் சொல்கின்றார். இப்போ மனசா ஏவ ஆப்தவியம்னு சொல்லிட்டார் அப்படி. ஆனால் மனதினால் எவ்வாறு அந்த ஆன்ம தத்துவத்தை குறித்து தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அடுத்து வரக்கூடிய 12, 13 இந்த 2 ஸ்லோகங்களும் கட்டோபநிடதத்தினுடைய ஒரு மையமான ஸ்லோகங்கள். கட்டோபநிடதத்தினுடைய முக்கியமான கரு இதுதான். இதைத்தான் யோக சாஸ்திரமாக உபநிடதங்கள் சொல்கின்றது. உபநிடதங்களே கூட ரிஷிகள் நமக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுது இங்கே கூட நமக்கு மேலோட்டமாக அந்த ஆன்ம தத்துவ விஷயங்களை குறித்து நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்களே தவிர, இதில் இருக்கக்கூடிய ஆழமான விளக்கங்களை, நாம் செய்ய வேண்டிய நுட்பமான சாதனைகளை எங்கும் எந்த உபநிடதங்களும் அதிகமாக தனிப்பட்ட முறையில் யாருக்கும் விளக்கி கூறவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உபநிடதங்கள் நமக்கு முதலில் அறிந்து கொள்வதற்கு சுட்டி காட்டி இருக்கின்றது. இப்போ இந்த மந்திரங்களுடைய விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் ரொம்ப நுட்பமான ஆழமான விளக்கங்கள். அதை எழுத முடியாது. அதை எழுதினாலும் கூட அதை நாம் புரிந்து கொள்வதுங்கிறது கடினம். இங்கே இந்த மந்திரத்தை மட்டும் நச்சிகேதனுக்கு அவர் சொல்லலை. நம்ம படிக்கிறதாக, நூலாக படிக்கிறதால அது ஒரு மந்திரமாக இருக்கின்றது, அவ்வளோதான். இப்படியே இந்த மந்திரத்தையே அப்படியே உபதேசம் பண்ணார்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அங்கே இந்த மந்திரத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இந்த வித்தையானது, நான் சொன்ன இந்த அங்குஷ்ட மாத்திர வித்தை அப்படிங்கிறது, அது ஒரு இட் இஸ் ஒரு சயின்ஸ், அது ஒரு வித்தை. சில இடங்களில் தகர வித்தைகளெல்லாம் உபநிடதங்களில் ஒரு புஸ்தகமே இருக்கிறது, ரொம்ப அழகான புஸ்தகம் ஆங்கிலத்தில், உபநிடதங்களில் இருக்கக்கூடிய வித்தைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். எல்லா உபநிடதத்திலையும் இருக்கக்கூடிய வித்தைகளை எல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்கள், ஒருத்தர் அழகான புத்தகமாக பண்ணியிருக்கின்றார். அப்போ இந்த விஷயத்தினுடைய மந்திரமாக உபதேசம் செய்யாமல் இந்த சாதனையானது உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு
ஆன்ம தத்துவத்தை யோகமாக அபியாசம் செய்ய வேண்டும்னு யமதர்மராஜர் அந்த நுட்பங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த நுட்பங்கள் நமக்கு பெரும்பாலாக வியாக்கியானங்கள் விளக்கங்கள் எழுதப்படும் பொழுது நமக்கு எழுதப்படவில்லை. இப்படி இப்போ சங்கராச்சாரிய பகவானே இதற்கு விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது வியாக்கியானங்கள் எழுதும் பொழுது எல்லா நுட்பங்களையும் எழுதலை. அந்தந்த வார்த்தைகளுக்கு மந்திரங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன விளக்கங்களோ அந்த விளக்கங்களைத்தான் சொல்லியிருக்கின்றார்களே தவிர அதை எப்படி அபியாசிக்க வேண்டும், அதை எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்கின்ற நுட்பமான விளக்கங்கள் இங்கே எங்கும் எழுதப்படவில்லை. ஏனென்றால் அதை நேரடியாக அந்த வித்தைகளை குரு மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், குருவினிடத்திலிருந்து தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் ஆச்சாரிய ஆகமம் அதெல்லாம் அவர்கள் சொல்கிறது என்ன, ஆச்சாரியர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் இந்த ஸ்லோகங்கள் நமக்கு என்ன சொல்ல வருகின்றது, இதனுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 12வது ஸ்லோகம். அங்கோஷ்டமாத்திர புருஷः மத்யே ஆத்மனி திஷ்டதி ஈஷானோ பூதபவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்ஸ்யதே ஏதத் வைதத். ஏதத் வைத்தத்னா நீ எதை கேட்டாயோ இதுதான் அது அப்படின்னு சொல்கின்றான். இப்போ அங்குஷ்ட மாத்திர புருஷக. அப்படி புருஷன்னா யார்? புருஷன்னா ஆத்ம தத்துவம். அப்படி புரிஷயனாத் இது புருஷகன்னு சொல்கிறோம். அது அஜ்ஞானியாக இருந்தால் இந்த தேகத்தில் வீற்றிருக்கக்கூடிய புருஷன் ஆத்மான்னு சொல்கிறோம். அதே ஞானியாக இருந்தால் பூர்ணத்வாத் இது புருஷக அப்படின்னு. அதுவே எவ்வாறாக இருக்கின்றது? பூர்ணத்துவம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது. அங்குஷ்ட மாத்திர புருஷக. அங்குஷ்டம்னா என்ன அர்த்தம்? அங்குஷ்டம்னா கட்டை விரல் அளவு. மாத்திர மாத்திரன்னா பரிமாணம். அங்குஷ்ட பரிமாண புருஷகன்னு ஆச்சாரியர் எழுதியிருப்பார். விரல் அளவிற்கு, கட்டை விரல் அளவிற்கு இந்த ஆன்ம தத்துவமானது இருக்கின்றது. இது உபாசனைக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ மனதை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால், மனதை ஒருமுகப்படுத்த வேண்டுமென்றால் எது மிகவும் முக்கியம் என்றால் இந்த உபாசனைங்கிறது முக்கியம். மனதிற்கு ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை கொடுக்க வேண்டும். ஆலம்பனம்னா தெரியுமா? அப்படின்னு ஏதாவது அதற்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும். அது நாமமாக இருக்கலாம், ரூபமாக இருக்கலாம், ஏதாவது வடிவங்களாக இருக்கலாம். மனதிற்கு ஏதோ ஒன்றை முதலில் பற்றி கொள்ள வேண்டும். எடுத்த உடனே ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்ணனா அதனால் புரிந்து கிரகித்து கொள்ள முடியாது. ஏன்னா இத்தனை வருஷங்கள் நாம் எல்லாம் மனம் நாம ரூபங்களோடையே சஞ்சரித்து கொண்டே இருப்பதால் அவ்வளவு சுலபம் இல்லை. அப்போ ஆரம்ப காலங்களில் இந்த ஆலம்பனம் என்பது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவர்கள் பற்றி கொள்ள சொல்வார்கள். அப்புறம் நீண்ட நாட்கள் அதையெல்லாம் செய்த அப்புறம் அந்த சாதனைகளை எல்லாம், அதுக்கு பேர் பகிரங்க சாதனைன்னு பெயர். பகிரங்கமாக இருக்கக்கூடிய சாதனைகளை எல்லாம் செய்த பிறகு மனம் இன்னும் கொஞ்சம் நுட்பமான பிறகு, அப்படி நுட்பமானால் திரும்ப என்ன பண்ணலாம்? அதே ஆன்ம தத்துவத்தை வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆலம்பனம் செய்யாமல் ஆத்ம தத்துவத்தை உள்ளபடி என்ன செய்கின்றோம்? உள்ளேயே ஆலம்பனம் செய்வது. அப்படி அது உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவத்தை நாம் தியானிப்பது. அங்கே எந்த நாமம் கிடையாது, ரூபங்கள் கிடையாது, வடிவங்கள் கிடையாது. இந்த உபநிடதம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம்ங்கிறது ஓம்காரம் என்கிற ஒரே மந்திரத்தை தான் அது மீண்டும் மீண்டும் அது சொல்கின்றது. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அங்குஷ்ட மாத்திர புருஷக, வேறு எந்த விஷயத்தையும் இல்லை. நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனையே நேரடியாக என்ன செய்கின்றார்கள்? உபாசிக்க சொல்கின்றார். அப்போ இதில் சொல்லியிருக்கின்ற மாதிரி கட்டை விரல் அளவு, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், நல்ல விஷயம். கொஞ்சம் இந்த மொபைல் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய அளவு அது. இப்போ ஆத்மா கட்டை விரல் அளவு தானா அப்படின்னு அப்படி கிடையாது. ஆத்மா என்ன இருக்கின்றது அப்படின்னா எல்லையற்றது, அந்த பரம்பொருள். அப்போ எல்லோருடைய ஹிருதயத்திலும் இங்கே சொல்லும் பொழுது மத்தியே ஆத்மனி திஷ்டதி. மத்தியன்னு என்ன அர்த்தம்? நடு. ஆத்மனின்னா இங்கே ஆத்மான சரீரம்.
ஷரீர மத்தியே திஷ்டதி அப்படி, ஷரீரத்தினுடைய மத்தியில் கட்டை விரல் அளவிற்கு என்ன இருக்கின்றது என்றால் இந்த ஆன்ம தத்துவம் என்பது இருக்கின்றது என்று சொல்கின்றார். அப்போ இந்த ஷரீர மத்தியம் அப்படிங்கிறது ஒரு இதயம் நமக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிருதயங்கிறது அது ஸ்தூலமான ஒரு ஹிருதயம். அது இந்த உடலினுடைய இரத்த ஓட்டங்களை எல்லாம் கவனிக்கக்கூடியது. பட் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்னு ஒன்று இருக்கின்றது. அப்படி ஆன்மீக மையம், ஆன்மீக இதயம் அப்படின்னு இருக்கின்றது. எல்லா உபநிடதங்களும் அதை குறித்து பேசுகின்றது. அதற்கு என்ன சொல்கிறோம்? ஹிருத் புண்டரீகம் என்று சொல்வார்கள். உள்ளே என்ன இருக்கின்றது? ஒரு இதய தாமரை. இதய தாமரைங்கிறது உள்ளே இருக்கின்றது. ஏஷோந்தர் ஹிருதய ஆகாஷக தஸ்மின் அந்தரே புருஷகன்னு உபநிடதங்கள். தஸ்மின் புருஷோ மனோமயக அமிர்தோ ஹிரண்மயகன்னு இந்த உபநிடதம் இது தைத்திரு. ஏஷோந்தர் ஹிருதய ஆகாஷ தஸ்மின் மனோமய புருஷக, ஏன்னா அவனே ஹிரண்மயமாக இருக்கின்றான் எல்லா உபநிடதங்களும் சொல்லும். அப்போ மத்தியம்னா நம்மளுடைய மத்தியில் கவனத்தை எங்கே கொண்டு வர வேண்டும்? இதே தேகத்தில் என்ன சூக்ஷ்மமாக இல்லை, ஸ்தூலமாக இல்லை, சூக்ஷ்மமாக என்ன இருக்கிறது? உள்ளே ஒரு ஆகாயம் இருக்கின்றது. அதற்கு பெயர் தகராகாசம் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம வெளியில் ஒரு ஆகாயம் பார்க்கின்றோமா இல்லையா? இதற்கு பெயர் பூதாகாசம்னு பெயர். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்திற்கு பெயர் என்ன? அது சிதாகாசம். சிதாகாசம் தான் சிதம்பரம்னு சொல்லார்களே, அதுதான் சித் ஆகாசம். அதே சித் வஸ்து, ஒரு சைத்தன்ய வஸ்து இந்த தேகத்தில் நம்முடைய சரீரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கின்றது அப்படின்னா, அங்கே கட்டை விரல் அளவில் என்ன இருக்கின்றது? இவ்வளவுதான். இது முழுசாக கூட நீங்கள் சொல்ல வேண்டியது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோடு ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படின்னா, அது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அது ஒரு அங்குலம்னு சொல்கிறோம். அது அவ்வளோதான் அது. அதனால் ஆங்கிலத்தில் நாங்கள் இதை இன்ச்சு மேன்னு சொல்லுவோம். அப்படி உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் 1 இன்ச்சு தான், ரொம்பலாம் இல்லை அப்படி. அப்போ அங்கே என்ன இருக்கின்றது? ஒரு ஆகாசம் இருக்கின்றது. அது இந்த ஆகாசம் மாதிரி இல்லை, அது ஜோதிர்மயமாக இருக்கக்கூடியது, ஒளி பொறியந்தியது, சைத்தன்யமாக இந்த தேகத்தில் இருக்கின்றது. அதுதான் அந்தக்கரண உபாதின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான். இப்படி ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கின்றதா இல்லையா? இந்த ஸ்தூல சரீரத்தில் கட்டை விரல் அளவில் என்ன இருக்கின்றது? ஒரு ஆகாயம். அதுதான் சூக்ஷ்ம சரீரம், அதுதான் அந்தக்கரணம், அதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி அதுதான் என்ன இருக்கின்றது? அது மன புத்தி சித்த அகங்காரமாக. அதுவும் கூட பஞ்சபூதங்களினால் ஆனது தானே. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் கூட பஞ்சபூதங்களினால் ஆனது. அப்படி நீங்கள் தத்துவபோதமெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். என்ன? ஸ்தூல ஷரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம். ஞாபகம் இருக்க? பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. ஸ்தூல சரீர அபிமானியாக இருந்து என்ன பண்ணுற? ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம். இதை ஜீவ இதி உச்சத்தை. அதை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ஜீவன்னு சொல்கிறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ இதே ஹிருதயத்தில் கண்களை மூடி இதை நம்ம முதல்ல கற்பனையை தான் செய்து கொள்ள வேண்டும். கற்பனை செய்து கொண்டால் ஸ்தூல உடலை தாண்டி உள்ள என்ன இருக்கின்றது? ஒரு சூக்ஷ்மமான சரீரம் இருக்கின்றது. அது கட்டை விரல் அளவு இருக்கின்றது. அது ஒளி பொருந்திய நல்ல ஒரு ஜோதி எரிந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஜோதி எரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றது. அதுதான் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இப்பொழுதைக்கு என்ன இருக்கின்றது? எல்லா விதமான வாசனைகளும் கர்ம வாசனைகள் எல்லாம் அதிலேயே இருக்கின்றது. இப்போ இந்த தேகம் விடும் பொழுது ஜீவன் வெளியில் போகின்றதுன்னா யார் வெளியில் போகிறார் அப்படின்னு இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் தான் என்ன ஆகும்? இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் தான் வெளியில் போவார். அவருக்கு என்ன இருக்கின்றது? இப்போ ஸ்தூல சரீரம் இல்லை, ஆனால் சூக்ஷ்ம சரீரம் அவருக்கு உண்டு. அப்படி அதனால தான் அவரை தைஜசன்னு சொல்கிறோம். ஸ்தூல சரீர அபிமானியாக இருந்தால் அவருக்கு விஸ்வன்னு பெயர், சூக்ஷ்ம சரீர அபிமானியாக இருந்தால் தைஜசன்னு பெயர், இல்லைன்னு அவருக்கு பிராக்ஞன். இதெல்லாம் ஏன்னா மொத்தத்தில் இந்த 3 சேர்ந்தது என்ன? ஜீவன். ஜீவனுக்கு இந்த ஸ்தூல சரீரம் போயிடுத்துனா உள்ள என்ன இருக்கும்? இந்த அங்குஷ்ட மாத்திர அளவில் என்ன இருக்கிறது? ஒரே ஒரு ஜோதிர்மயமாக. அதில் இப்பொழுதைக்கு அதில் எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் இருக்கின்றது. அந்தந்த சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றவாறு அவன் வெவ்வேறு உலகங்களையெல்லாம் அடைந்து மீண்டும் என்ன பண்ணுறார்? மீண்டும் இன்னொரு ஸ்தூலமான ஒரு சரீரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார். இப்போ புரியுறதா உங்களுக்கு? இது இப்போ என்ன விஷயம் இதில் சொல்கிறார்கள்னா,
அந்த அங்குஷ்ட மாத்திரனுக்கு நடுவில், அந்த அங்குஷ்ட மாத்திரம்ங்கிறதே அந்த கரணம் தான். அது மன புத்தி சித்த அகங்காரம், அதுவும் சித்வஸ்து தானே. ஆனால் அது வெறும் ஜடமாகத்தான் இருந்தது, அதுவும் பஞ்சபூதங்களினால் ஆனதானே. பிரம்ம பிரதிபிம்பம் பவதின்னு சொல்கிறோம். அதில் என்ன, ஒரு பிரம்மத்தினுடைய நிர்விகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன். பிரதிபிம்பம். அந்த பிரதிபிம்பம் என்ன ஆகுது, இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனுடைய மையத்தில் என்ன இருக்கிறது, ஒரு பரமாத்ம வஸ்து இருக்கின்றது. பரமாத்ம வஸ்து, எல்லையற்ற பரம்பொருள் இந்த சரீரத்தில், ஸ்தூல சரீரத்தில், ஸ்தூல சரீரம் 5 அடியாக இருக்கலாம், 6 அடியாக இருக்கலாம், அந்த ஸ்தூல சரீரத்திற்குள் ஒரு ஆகாயம், அதுதான் அந்த கரணம். அதுவே என்ன இருக்கின்றது, அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கின்றது. அந்த அங்குஷ்ட மாத்திரனுக்கு மத்தியில் என்ன இருக்கின்றது அப்படின்னா ஒரு பரமாத்ம வஸ்து இருக்கின்றது. அப்படி உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகின்றதா? அப்படி இப்போ அந்த பரமாத்ம வஸ்து இருக்கிறதால தான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, ஈசானக பூத பவ்யச எழுதி இருக்கிறதா? அப்படி அங்குஷ்ட மாத்திர புருஷன் ஈசானன் இல்லை, அங்குஷ்ட மாத்திர புருஷன் ஈசானன் கிடையாது. அங்குஷ்ட மாத்திர புருஷனுக்கு பூத பவ்யம்லாம் தெரியாது. இப்போ தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரியணுமே. அப்படி ஆனால் அங்குஷ்ட மாத்திரனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம வஸ்து எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஈசானக, அது பரம்பொருள். அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அதுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் அது அங்குஷ்ட மாத்திரன் அதை தெரிந்து கொண்டால் அங்குஷ்ட மாத்திரன் ஈஸ்வரன் ஆகி விடுகின்றான். இப்பொழுதைக்கு அங்குஷ்ட மாத்திரன் ஜீவனாகவே இருக்கின்றான். ஏன்னா அங்குஷ்ட மாத்திரனுக்கு தெரிந்ததெல்லாம் என்னென்னு இந்த சரீரம் மட்டும் தெரியுது. அங்குஷ்ட மாத்திரன் தனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சரீர மத்தியில் ஒரு அங்குஷ்ட மாத்திர புருஷன், அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனுக்கு மத்தியில் என்ன இருக்கின்றது, ஒரு பரமாத்மா வஸ்து, ஒரு சின்ன புள்ளி மாதிரி, சின்ன புள்ளி மாதிரி இருக்கிறது. அது ஒரு ஒரு டாட், அதே தான் என்ன சொல்லுவோம், டைமென்ஷன்லெஸ் டாட்னு சொல்லுவோம். ஒரு பரிமாணமற்ற ஒரு புள்ளி, அப்படி ஒரு நீல கலரில் இருக்கிறது. அப்படி இதை நான் இதெல்லாம் நம்மளுடைய வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டதான். இப்போ நாராயண சுக்தம் படிக்கின்றீர்களா இல்லையா? தெரியுமா நாராயண சுக்தம்? அதில் வரும், நீலதோ எத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகே வபாஸ்வர நீவாரசோகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா தஸ்யா ஷிகாய, ஷிகான அங்குஷ்ட மாத்திரம் தான் ஷிகான்னு சொல்கிறோம். தஸ்ய ஷிகாய மத்தியே பரமாத்மா விவஸ்தி ச பிரம்ம ச சிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். அதுதான் இது முழுக்க முழுக்க இது எவ்வாறு இருக்கின்றது, இது ஒரு யோக அபியாசமாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு. உட்காரணும், உட்காந்துட்டு என்ன பண்ணணும், இந்த காரை பார்க் பண்ணி இறங்கி வருவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த உடம்பை முதல்ல பார்க் பண்ணணும். இந்த சரீரத்தை என்ன பண்ணணும், பேசாமல் என்ன பண்ணணும், ஏன்னா உள்ள ஒரு ஷரீரின்னு இருக்கார், தேகின்னு இருக்கார், அங்குஷ்ட மாத்திர புருஷர்கள். ஆச்சரியம் என்னன்னா, இப்போ கேட்கறது யாரு, நான் பேசுறதெல்லாம் கேட்கறது யார், யார் கேட்குறா, அங்குஷ்ட மாத்திர புருஷன் தான் கேட்குறாரு. அப்படி இப்போ யார் யார் எப்படி எப்படி கையெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ உள்ள உங்களுடைய அங்குஷ்ட மாத்திர புருஷன் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக அங்குஷ்ட மாத்திர புருஷன் எதையெல்லாம் இப்போ நான் இப்படி அசைக்கிறேன்னா உள்ள அங்குஷ்ட மாத்திர புருஷன் இப்படி இருந்துட்டு என்ன பண்ணுவார்னா அவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதுதான். இந்த சரீரத்திற்கு என்ன கிடையாது, தானாக அசையக்கூடிய ஆற்றல் கிடையாது. நேற்று கூட பார்த்தோமா இல்லையா, சரீரம் அசையாது. ஆனால் உள்ள இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனுக்கு அது சைத்தன்யமாக இருக்கிறதால் இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் என்னெல்லாம் செய்கின்றதோ அதையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு இந்த சரீரம் செய்யும். இதனுடைய ரிப்ளிக்கான இந்த இப்படி ஸ்தூல சரீரம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருந்து அங்குஷ்ட மாத்திர புருஷன் எப்படி இருப்பார், பத்மாசனத்தில் இருப்பார். அவர் சிரசாசனத்தில் இருந்தால் என்ன. அப்போ எல்லாம் செய்யறது என்ன, இப்போ நமக்கு தெரியல பாருங்க, நம்மளுடைய கவனம் எல்லாம் என்ன இருக்குது, நமக்கு ஸ்தூல சரீரத்திலே இருக்கிறது. ஆனால் யோகி உட்கார்ந்தா யோகிக்கு சரீர அபிமானம் போய் தன்னை அங்குஷ்ட மாத்திரனாக பார்க்க முடியும். அதான் முதல் தரிசனம். நீண்ட காலம் யோகாபியாசம் பண்ணும் பொழுது முதலில் எப்படி நாம் இந்த ஸ்தூல சரீரத்தை பார்க்கின்றோமோ அதே மாதிரி யோகிக்கு என்ன தெரியும் அப்படின்னா தான் சூக்ஷ்ம சரீரம், தான் அங்குஷ்ட மாத்திர புருஷன்கிறது என்ன தெரியும், அங்குஷ்ட மாத்திர புருஷன்கிறது தெரியும். இப்போ யார் தியானம், அப்போ தியானம் பண்ணுறது யார், மனசா ஏவ ஆப்தவியம்னா யார் பண்ணுறார், நமக்கு முதல்ல இந்த ஸ்தூல சரீரம், இந்த ஸ்தூல சரீரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன, அதெல்லாம் அப்படியே வெளியில் விட்டுட்டு
உட்காரும் பொழுது நான் அங்குஷ்ட மாத்திர புருஷன் அப்படின்னு. அதுக்கு ஆண் கிடையாது, பெண் கிடையாது, பாருங்க. அது ஜீவன் ஆயிடுறது. ஒரு ஜீவாத்மா நான் என்ன பண்ணணும் நினைத்து கொண்டு அதுக்கு மையத்தில் என்ன இருக்கின்றது, இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம வஸ்துவை தியானம் செய்ய 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 என்ன ஆகும், அந்த பரமாத்ம வஸ்து முதலில் அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனை வியாபிக்கும் பொழுது அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்காரங்களும், வினைகளும், தர்மங்களும், அதர்மங்களும், பாவங்களும் அந்த பரமாத்ம தரிசனத்தினால் போய்விடும். அதுக்கப்புறம் அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனுக்கு அந்த வடிவமே போயிடும். இப்போ வடிவம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு, அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனுக்கு இப்போ சொல்கிறேனே இங்கே நான் எல்லாருக்கும் இருக்கிற வடிவங்கள் மாதிரி அதற்கு ஒரு வடிவம் இருக்கும். சப்போஸ் இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் சிவனையே தியானம் பண்ணால் அவனுடைய அங்குஷ்ட மாத்திர புருஷன் சிவனாக அவனுக்கு காட்சி அளிக்கும். அப்படிதான் சிவ தரிசனம் நேரும். அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனை அவன் மகாவிஷ்ணுவாக தியானம் பண்ணால் அவனுடைய அந்த புருஷ தத்துவம் என்ன ஆகும், அது மகாவிஷ்ணு ரூபத்தை எடுக்கும். அது சைத்தன்யம். நாம் எதை தியானிக்கின்றோமோ அந்த ரூபத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் என்ன இருக்கின்றது, அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனுக்கு இருக்கின்றது. புரியுறதா? இல்லை தலைக்கு மேலே போகிறதா? அப்படி இல்லை, எந்த வடிவமும் வேண்டாம், எனக்கு மகாவிஷ்ணு வேண்டாம், இந்த வடிவம் வேண்டாம், உள்ள இருக்கக்கூடிய பரமாத்ம வஸ்துவை மட்டும் தியானித்தால் என்ன ஆகிடும், அங்குஷ்ட மாத்திர புருஷனுக்கு மொத்த அந்த சூக்ஷ்ம சரீரமே என்ன ஆயிடுறது, சூக்ஷ்ம சரீரமே நசித்து விடுவதால் மீண்டும் இன்னொரு தேகத்தை எடுக்கிறதுக்கு என்ன கிடையாது, சந்தர்ப்பம் இல்லை. அந்த பரமாத்ம வஸ்துவை தெரிந்து கொள்வதைத்தான் என்ன சொல்கின்றோம், அதை ஞானம்னு சொல்கின்றோம். இப்போ ஒன்று என்ன, உள்ள இருக்கக்கூடிய அந்த நீலத்தோ எத மத்தியஸ்த பத்மகோஷ பிரதீகாஷகம் ஹிருதயம் சாப்யதோ முகம் அதோ நிஷ்டியா விதஸ்யந்தே நாபியாமு பரிதிஷ்டதி அப்படின்னு கரெக்டாக பார்த்தேன். உங்களுடைய நாபியிலிருந்து 10 அங்குலம் மேலே என்ன இருக்கிறது, ஒரு இதய தாமரை ஒன்று இருக்கின்றது. அது ஸ்தூலமானது இல்லை அப்படின்னு, அது சூக்ஷ்மமாக இருக்கின்றது. அது தியானம் பண்ண 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 என்ன சொல்லுங்கிறார்கள், அந்த இதய தாமரை விரிந்து அதற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்திற்குள் அங்குஷ்ட மாத்திர புருஷன். இப்போ இவ்வளவு விளக்கங்களும் நான் இதை பற்றி ரொம்ப சொல்ல போகிறதில்ல, அந்த கடயோகம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தயவு செய்து அந்த புத்தகத்தை ஏதோ எழுதுறதுக்காக நான் வாங்க சொல்லலை. இது வரைக்கும் இந்த யோக ரகசியங்கள் இவ்வளவு தெள்ள தெளிவாக எங்கும் சொல்லப்படவில்லை, எங்கும் எழுதப்படவில்லை. அப்படி அதை எழுதியவர் சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்கள் ஒரு மகா யோகி, பிரம்ம ஞானி. 16 வருடங்கள் நான் அவரோடு இருந்திருக்கின்றேன். அவருடைய ஒவ்வொரு யோக அனுபவங்களும் ஞான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் அதை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்ததே இந்த ரகசியங்கள் எல்லாம் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேகத்திற்கு அப்பாற்பட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றதுன்னு இதுவரைக்கும் எவராலும் எழுதப்படவே இல்லை. அவர் முழுமையாக இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனை உள்ள இருக்கக்கூடிய பரமாத்ம வஸ்துவை உள்ளபடி யோகத்தினால் தரிசித்தவர். ஒரு முறை இந்த ராஜபாளையத்துக்கு அவரை தாண்டி போனார். நான் அவர் கூட இருந்தேன் குற்றாலம் போகும்பொழுது. அப்போ நான் சொன்னேன், இது ராஜபாளையம், நான் இங்கே அடிக்கடி வருவேன், குருஜின்னு தான் கூப்பிடுவேன், குருஜின்னு சொல்வார். என்ன ஊர் அப்படின்னார். ராஜபாளையம்னு. இது ராஜபாளையம் இல்லை, ராஜயோகி பாளையம்னு சொன்னார். இது ராஜயோகி பாளையம்னா அவர் சொன்னார், இந்த ஊரில் நிறைய யோகிகள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அப்போ நான் விளையாட்டாக அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எத்தனை வருடம் ஞாபகங்கள் இருக்கிறது? பகுவினிமே வெத்தித்தானே ஜென்ம. அவர் எனக்கு சுமார் 10,000 வருடங்கள் எல்லா நினைவுகளும் இருக்கின்றது. அதுக்கு பின்னாடி போனோன்னா ஐ ஹவ் டு ஜஸ்ட் டேப் மை கான்ஷியஸ்னு சொன்னார். கொஞ்சம் கவனித்தா அதுக்கு அவ்வளோ மகா யோகி. இப்படி நான் இந்த யோகிகளை பற்றியெல்லாம் அதிகமாக நான் பேசுவது கிடையாது, ஏன்னா சாஸ்திரங்களை பேசிட்டு போகிறது தான் நல்லது. பட் இப்படிப்பட்ட யோகிகள் எல்லாம் இதோ நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அதிகமாக சொல்லவில்லை, அதனால் ஒரு ஆதாயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகா யோகி அதை எழுதியிருக்கின்றார். அதுவும் கூட ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் அவர்கள் எழுத சொன்னதால் அவர் எழுதினார், இல்லைன்னா அதை அவர் எழுதியிருக்கவே மாட்டார். அப்படி ஆனால் அது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது. அது உள்ளே இப்போ நேரடியாக அந்த பரமாத்ம தத்துவத்தை கூட என்ன பண்ண முடியாது, நேரடியாக கூட தியானிக்க முடியாதுன்னு சொல்கின்றார். அதனால்தான் அந்த பரமாத்ம தத்துவத்தை ஓம்காரத்தின் மூலமாக தியானிக்க வேண்டும். சிம்பிளாக உங்களுக்கு இப்போ கண்களை மூடி உட்கார்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உள்ளே
இப்போ ஜீவனாக உட்காந்துருக்க வேண்டியதான். ஒரு அங்குஷ்ட மாத்திரம். இந்த அங்குஷ்ட மாத்திரம் தான் என்ன பண்ணுறார், இப்போ ஒவ்வொரு இடம் மாறிட்டே இருப்பார். அவர் எப்பொழுதும் ஹிருதயத்தில் இருக்க மாட்டார். இங்கே சொல்கிறது மத்திய ஆத்மனே திஷ்டதின்னு. அவர் என்ன பண்ணுறார், அவர் மூலாதாரத்திலிருந்து ஏன்னா யோகத்தில் சொல்லும் பொழுது இதுதான் அநாகதம்னு சொல்கிறோம். அநாகதம் வரைக்கும் என்ன பண்ணுறார், உள்ளே சுஷும்னா நாடிக்குள் இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் என்ன பண்ணுறார், கீழே இருந்து மேலே வரைக்கும் சஞ்சரித்து கொண்டே ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். அது மனதினுடைய ஒருமுகப்பாட்டை பொறுத்து இருக்கின்றது. அவர் கொண்டு போய் சுவாதிஷ்டானத்தில் வந்துட்டு அவருக்கு எல்லா உலகங்களுடைய அனுபவங்களும் கிடைக்கும். அநாகதத்தில் கொண்டு வந்து நிறுத்துறது தான் அங்குஷ்ட மாத்திரனே ஒரு இடத்தில் நிறுத்துவதுங்கிறது என்ன அர்த்தம், அவ்வளோ சுலபமானது கிடையாது. அதற்கு அசாத்தியமான யோக பலம் வேண்டும். அப்போ நான் அவரிடத்தில் கேட்கும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, அதற்கு அந்த இதய தாமரைக்கு 12 இதழ்கள் இருக்கின்றதுன்னு. அதான் இந்த கட்ட உபனிஷத்துங்கிறதே அதுதான். கால ஆரம்பிச்சு ஒவ்வொரு இதழாக தியானம் பண்ணணும்னு சொன்னார். க க க க ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட முடியறதா, க ட, அதான் கட்ட உபனிஷத்து. இந்த க வர்க்கத்து கால ஆரம்பித்து ட, நம்ம காட்டக ரிஷி எழுதினார், இது அதெல்லாம் எழுதினார். ரிஷியினுடைய பெயர் காரணம் தான் பொதுவாக சொல்வார்கள். நீங்கள் எங்கேயும் இந்த கட்டோபனிஷத்தினுடைய பெயர் காரணம் அநாகதத்தில் இருக்கக்கூடிய 12 இதழ்கள், அதில் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, அதே மாதிரி மூலாதாரத்தில் 4 இதழ்கள் ஒன்று. ஒரு யோகி என்ன பண்ணுவார், ஒவ்வொரு இதழையும் தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணுறேன்னு என்ன, அந்த சப்தத்தை உச்சரித்து கொஞ்ச நாள் கழித்து அவர் கண்களை மூடினால் அவருக்கு இந்த 12 இதழ்களில் இருக்கக்கூடிய சப்தமும் கேட்கும். கம் 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 ஞம் சம் சம் ஜம் ஜம் ஞம் டம் டம். அதை தியானம் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் என்ன இருக்கிறது, ஓம்னு அநாகதமாக என்ன இருக்கிறது, ஒரு துவனி அது இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ கொஞ்ச நேரம் இந்த இதழ்களில், இதெல்லாம் பீஜாட்சரங்கள், இந்த இதழ்களில் இருக்கக்கூடிய இந்த பீஜாட்சரங்களை எல்லாம் தியானம் செய்துவிட்டு அப்புறம் யோகி உட்கார்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிருதயத்தில் ஓம்காரத்தை உச்சரிக்க வேண்டும். மனதினால், மனசா ஏவ ஆப்தவியம் சொல்லிட்டாரா, ஓம் ஓம் ஓம். 2 செகண்டுக்கு ஒரு ஓம் அளவுக்கு சொல்கிறேன். ஓம் ஓம். உடனே இப்படி கையை வச்சு பண்ணாதீங்க, இது ஒரு அளவுக்காக சொல்லணும். ஓம் ஓம் ஓம். இப்படி சொன்னால் 1 மணி நேரத்தில் 1800 ஓம்காரங்களை உச்சரிக்கலாம். அப்படி ஒருமுகப்பட்டு செய்தால் 48வது நாள் அந்த யோகிக்கு உள்ள இருக்கக்கூடிய அங்குஷ்ட மாத்திர புருஷன் தான்னு தெரியும்னு சொன்னார். இது ரொம்ப விளக்கமாக அந்த புத்தகம், சின்ன புத்தகம் தான், அதனால் அது நீங்கள் ஒரு புக்காக சாஸ்திரம் மாதிரி படிச்சுட்டே போயிடாதீங்க. அது மெதுவாக உட்கார்ந்து படித்தீர்கள் என்றால் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள். உண்மையிலேயே யமதர்மராஜர் நச்சிகேதனுக்கு, இப்போ நச்சிகேதன் எப்படி போனான் யமபவனத்திற்கு, எப்படி போயிருப்பான், அங்குஷ்ட மாத்திர புருஷனாக. இப்போ அவருக்கு இதையெல்லாம் சொல்லவே வேண்டாம், நச்சிகேதனுக்கு சொல்லவே வேண்டாம். நச்சிகேதனை எப்படி போயிருக்கிறார், யமபவனத்திற்கு போகும்போது இந்த ஸ்தூல சரீரத்தில் போகலை. அவருக்கு ஸ்தூல சரீரம் என்ன இருக்கின்றது, பூலோகத்திலே இருந்திருக்கின்றது. அவன் ஏற்கனவே யோகி, அவனுடைய தந்தையும் ஒரு மிகப்பெரிய யோகி. தந்தையினுடைய யோக பலத்தினால் நச்சிகேதன் போனான். இப்போ நாம் இந்த ஸ்தூல உடலை விட்டு போனவுடன் நமக்கு என்ன இடம், இந்த உலக நினைவுகள் எல்லாம் போயிடும். ஆனால் அவன் பெரிய யோகியாக இருக்கிறதால அவன் இந்த ஸ்தூல உடலை விட்டு சூக்ஷ்மமாக போன பிறகும் பூலோக நினைவுகள் அவனுக்கு போகலை, அந்த நினைவுகளும் இருந்தது. ஆனால் தான் கௌதக வீத்தமன்யுகு பவத்தின்னா, என்னுடைய தந்தை கோபத்தோடு இருக்கிறார், நான் திரும்ப போனால் என்ன பண்ணணும். அப்போ தனக்கு தந்தை இருக்கிறது தெரிகிறது, தன்னுடைய தந்தையாருடைய பெயரெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லையா. அப்போ அவருக்கு இவ்வளோ உபதேசங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நச்சிகேதன் மூலமாக நச்சிகேதனை ஒரு கருவியாக வைத்து கொண்டு யமதர்மராஜர் இந்த உபதேசத்தை எல்லா ஜீவன்களும் பெற்று ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைந்து மரணத்தை வெல்ல வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா நச்சிகேதனும் என்ன பண்ணான், இந்த உபதேசத்தை பெற்று அதன் பிறகு அவன் ஓம்கார உபாசனை செய்தான் இருக்கின்றது. இப்போ உத்தரகாஷின்னு குருநாதருடைய குரு தப்போவன் மகராஜ் பரமகுருவனுடைய ஆசிரமம் அங்கே இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா நச்சிகேத ஸ்தல்னு ஒரு அழகான இடம் இருக்கிறது. போயிருக்கிறேன் நான். அங்கே ஒரு தடாகம் இருக்கும். நச்சிகேதன் அங்கே தான் தவம் செய்த இடம் அப்படின்னு அந்த இடமே இருக்கின்றது.
இவ்வாறாக இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனை என்ன பண்ணணும்? தியானம் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே இவ்வளோ விவரங்கள் இந்த மந்திரத்தில் இருக்கிறதா? இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்கு? அங்குஷ்ட மாத்திர புருஷன். ஒரு அங்குஷ்ட மாத்திர புருஷன் சரீர மத்தியத்தில் இருக்கிறான், அவ்வளோதான் சொல்லியிருக்கு. இதை நம்ம மேற்கொண்டு இதை என்ன பண்ணணும்? இதை ஆழமாக இடைவிடாது நித்தியம் ஒரு 40 1 மணி நேரம், குருநாதர் சொல்கிறது 1 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு இந்த ஓம்காரம் சொல்லும் பொழுது கவனத்தை ஹிருதயத்தில் வைத்து கொண்டு கவனம் சிதற விடாமல் ஓம் 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 மனதிற்குள்ளே ஓம்காரத்தை சொல்லி என்ன பண்ணணும்? அந்த பரமாத்ம தத்துவம் நான். அதை எப்படி தியானம் பண்ணணும்? அது நான் வேறேன்னு இல்லை, அந்த பரமாத்ம தத்துவமே நான் அப்படின்னு தியானம் செய்வதற்கு பழக வேண்டும். இவ்வளோதான் இந்த உபநிடதம். அதை தான் இங்கே சொல்லிட்டார். அங்குஷ்ட மாத்திர புருஷக. புரியுறதா ஸ்லோகம்? மத்தியே ஆத்மனி திஷ்டதி ஈசானக. இப்போ ஈசானன் யார்? அப்போ இந்த அங்குஷ்ட மாத்திரன்னா ஈசானன் ஆயிடுவான். அவன் அதை தியானம் பண்ண அந்த ஓம்காரமே என்ன ஆகிடும்? அந்த ஓம்காரம் தான் ஈஸ்வரனுடைய நாமம். தஸ்ய வாச்சக பிரணவகன்னு பதஞ்சலி சொல்கிறார் இல்லையா? அவருடைய வாச்சகமே என்ன? பிரணவங்கிறத. அந்த பிரணவத்தை சொல்கிறதா அந்த ஜீவனுக்கு என்ன ஆகுது? தி ஜீவ கெயின்ஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈஸ்வர. அதற்கு ஒரு ஈஸ்வரத்துவம், ஈஸ்வர மகிமைகள் எல்லாம் ஜீவனுக்கு வந்துடுறது. இப்போ நாம் சொல்கிற சயேவ ஜீவக அவித்யா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி. படிச்சிங்களா அதெல்லாம்? இப்போ ஒரு அறியாமை இருக்கிறதால அவித்யா. ஏன்னா அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறது? அஜ்ஞானத்தின் காரணமாக ஸ்வஸ்மாத் பின்னத்வேன ஜானாதி அப்படின்னு. அது இந்த ஈஸ்வரன் வேறேன்னு நினச்சிட்டே இருக்கும். அப்படி எங்கேயோ ஒங்கேயும் இல்லை. அப்படி இதே ஹிருதயத்திற்குள்ள அங்குல மனிதன்னு பெயர், இன்ச் மேன். இவ்வளோதான் நம்ம உருவம்ங்கிறது இவ்வளோ. அது எப்படி இருக்கிறது? அப்படியே ஜோதிர்மயமாக சுத்த சைத்தன்ய வஸ்துவாக இருக்கின்றது. அங்கே இந்த ரத்தம் மாமிசம் இதெல்லாம் என்ன கிடையாது. எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது அவங்களுக்கு கேட்கவே. அப்படி இந்த ஸ்தூல உடலில் தான் என்ன இருக்கின்றது? இந்த ஸ்தூல உடலுக்குத்தான் எல்லாமே. அப்படி இதுக்கு தான் வலிகள் வேதனைகள். உள்ள சூக்ஷ்ம சரீரத்திற்கு என்ன? அது அப்படி இருக்கின்றது. ஆனால் அது நமங்கிறதே நமக்கு அறியாமையினால் என்ன பண்ணுறோம்? ஜீவனே அறியவில்லை அப்படின்னு. ஜீவாத்மா நான்கிறதே நமக்கு இன்னும் தெரியல. இப்போ ஈஸ்வரனுக்கு எங்கே போக முடியும்? அப்போ இடைவிடாது. அதனால் இந்த கட்டயோகம்ங்கிறது ஒரு யோக உபாசனையை விசாரத்திற்கு துணையாக சொல்கின்றது. அதன் பிறகு ஆத்ம விசாரம் செய்யலைன்னா வெறும் யோக சித்திகள் வேணால் கிடைக்குமே தவிர ஞானம் கிடைக்காது. அதனால் ஆத்ம விசாரத்திற்கு இது என்ன பண்ணுறது? இந்த யோகத்தை ஒரு துணையாக சொல்கின்றது. இதை ஒரு சாதனையாக நாம் வைத்து கொண்டால் ஈசானக பூத பவ்ய. பூதம்னு என்ன? கடந்த காலம். பவ்யம்னா என்ன அர்த்தம்? பூத வர்த்தமான, அதையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். பூத வர்த்தமான பவ்யஸ் ஈசான், எல்லாவற்றிற்கும் தலைவன். அப்படி உள்ளப்ப ந ததோ விஜுகுப்சத்தே. அதை அறிந்த பிறகு ததக ந விஜுகுப்ச. இந்த விஜுகுப்சதை ஏற்கனவே இந்த ஈசானோ பூத பவ்யஸ் தத்தோ ந விஜுகுப்சது ஒரு 4-5 மந்திரத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள். எங்கேயோ படித்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். அது இங்கேயே வரும். ஏன்னா பூத பவ்யஸ்ய இது இருக்கும் 2-3 மந்திரங்களுக்கு முன்பு. இதே ஈசானோ பூத பவ்யஸ்ய ந தத்தோ விஜுகுப்சதே நம்ம பார்த்தோம். ஸோ விஜுகுப்சதேன்னு அர்த்தம் கோபயித்தும் ந இச்சத்தக அப்படின்னு. அவன் அதன் பிறகு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு என்ன இருக்காது? அப்புறம் அந்த பயமே இருக்காது. பிகாஸ் he doesn't protect himself. அதன் பிறகு அவனுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பாதுகாப்பும் அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த யோக நிலையை அடைகின்றான். அதனால் இந்த ஸ்லோகம் ஒவ்வொன்றும் மானுடர்கள் எவ்வாறு உயர்ந்த யோகத்தை அடைய வேண்டும்னு சொல்கிறது. இப்போ ஆச்சாரியார் இதற்குள்ள இந்த ஆகாசத்திற்காக ஒரு இதையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பார். ஒரு சின்ன உதாரணங்களோடு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, உதாரணங்களோடெல்லாம் கொடுத்துருப்பார். இதிலே வம்ச பருவ மர்தினி ஆம்பரவத் அப்படின்னு. ஸோ இந்த பேம்பு சொல்கிறோமா இல்லையா அப்படின்னு, இந்த சின்ன மூங்கிலினுடைய ஒரு சின்ன இதை எடுத்துகிட்டு உள்ளே என்ன இருக்கும்? உள்ள ஒரு ஆகாசம் இருக்கும், ஒரு கட்டை ஒரு அளவு ஆகாசம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆகாசம் ஹிருதயத்தில் இருக்கின்றதுன்னு அவ்வளோதான் சொல்லியிருக்கார் ஆச்சாரியர். கூட அதற்கு மேலே என்ன இல்லை, நானே கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கேன். இப்போ அது ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதால் அதை சொல்லியிருக்கின்றோம். இல்லைன்னா இந்த சாதனைகள் இந்த அனுபவங்கள் பொதுவாக
யோகிகள் எதையும் யாரிடத்திலும் அவர்கள் என்ன பண்ணுறதில்லை, பகிர்ந்து கொள்வதில்லை, சொல்வது கிடையாது. இது வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது குரு மூலமாக தெரிந்து கொண்டு என்ன பண்ண, இடைவிடாது அந்த சாதனையை செய்ய வேண்டும். எவ்வளோ பெரிய உபதேசம் பாருங்கள். இப்போ அதே அடுத்த பாடலில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் பார். அங்குஷ்டமாத்திர புருஷः ஜோதிரிவா தூமகः ஜோதிரிவா தூமகः ஈசானோ பூதபவ்யஸ்ய ச ஏவாத்யவுஷ்வஹ. திருப்பி அங்குஷ்ட மாத்திர புருஷக. இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் இவ்வளோதான், மொத்தம் இவ்வளோதான், கட்டை விரல் தான், அளவு தான். அதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நாம். இவ்வளோதான் இருக்கும். அங்குஷ்ட மாத்திர புருஷக ஜோதிஹி இவ. ஏன்னா அது சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு அது அப்படியே லைட் ஆஃப், அது ஞானஸ்வரூபம். அங்கே ஜோதினா என்ன அர்த்தம், உள்ள லைட்டெல்லாம் இல்லை அப்படின்னு. அது என்ன இருக்கிறது, ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது. ஞானமேவ ஜோதிஹி அப்படின்னு. இந்த ஜோதின்னு ஏதோ சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரி ஜோதி, ஞானமேவ ஜோதிஹி. அது ஒரு சுத்த சைத்தன்யம். என்ன சைத்தன்ய ஜோதி, ஜோதிஹி. அதூமக ஜோதிஹி. அதூமகன்னு என்ன அர்த்தம், ஒரு புகையும் கிடையாது. இப்போ பார்த்தா கருகி போய் இருக்கிறது, புகை மண்டலமாக இருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல வீடை யாருக்காவது வாடகைக்கு விட்டோன்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவார்கள் அப்படின்னா ஒட்டு மொத்தம் கரியாக்கிடுவார்கள். அதே மாதிரி சுவாமி ஒரு தேகத்தை கொடுத்து, ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை கொடுத்து, எப்படி நல்ல வெள்ளையெல்லாம் அடித்து கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாருன்னா புத்தம் புதிதாக நமக்கு கொடுத்தாருப்போ, மகனே இதை வச்சுட்டு என்ன பண்ண, இந்த ஜகத்தில் எல்லாருக்கும் இந்த ஞானத்தை சொல்லி நீ கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறார் பகவான், நமக்கு இந்த சரீரங்களை இதையெல்லாம் கொடுக்கும் பொழுது ஒழுங்காக சுத்தமானதை தான் கொடுத்துருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், மனமே பஞ்சபூதங்களுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியதுன்னா அதை விட வேறு விளக்கம் என்ன சொல்ல முடியும், வேறு விளக்கம் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதூமக்காக, தூமக்கன்னு அப்போ தூமம்னா என்ன, புகை. எது புகை, அவித்யா காம கர்மம் தான் தூமம். வேற ஒன்று. நாம் புகை போட்டு என்ன பண்ணிருக்கோம், அதை கரியாக்கி ஒரு அஜ்ஞானம். அப்புறம் அதிலிருந்து என்ன அர்த்தம், ஒரு ஆசைகள். அதிலிருந்து என்ன தோன்றியது, அதிலிருந்து பார்த்தோன்னா அவித்யா காம கர்மன்னு இடைவிடாது. இப்போ அந்த ஜீவன் என்ன பண்ணுறது, உள்ளே ஒரு பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கின்றதுங்கிறதே என்ன பண்ணிடுது அப்படின்னா அதுக்கு மறந்து போயிட்டு. அதுதான் சொல்கிறோம், அதுதான் அவித்யா. இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? இப்போ கேட்பாரு, என்ன குருநாதர் கேட்டார், டூ யூ நோ யுவர் செல்ஃப்னு கேட்டார். உனக்கு தெரியுமான்னு கேட்டார். என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னா தெரியாதுன்னு. மாயின்னு என்னன்னு, டூ யூ நோ வாட் இஸ் மாயான்னு கேட்டார், தெரியாது. டூ யூ நோ ஹூ இஸ் ஈஸ்வர, தெரியாது அப்படின்னு. அப்போ இந்த ஜீவனுடைய ஸ்வபாவம் என்ன, இந்த ஜீவனுடைய பிரகிருதி என்னன்னு கேட்டார். சயேவ பிரகிருத்தியா என்ன, ஈஸ்வரன் ஸ்வஸ்மாத் பின்னத்வேன ஜானாது. அப்போ பிரகிருதி என்ன அப்படி, இத்தனை கேள்விக்கும் தெரியாதுன்னு சொன்னல. அதனால உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னா அஜ்ஞானம் உன்னுடைய ஸ்வரூபம். அப்போ அடுத்த கேள்வி கேட்டார், எப்பொழுதிலிருந்து உனக்கு உன்னை தெரியாது, மாயை தெரியாது, ஈஸ்வரனை தெரியாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு. எந்த அப்பாவும் சொல்லலை, எந்த அம்மாவும் சொல்லலை. நானும் ஒரு 20 வருஷம் ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் படித்தோம். எங்கேயும் யார், ஏன்னா எல்லாரும் ஏதோ நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. சரி, எப்போ இருந்து நீ அறியாமையில் இருக்கின்றான்னு, நான் பிறந்ததுலேருந்து சொன்னேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தேன்னு சொன்னேன். இந்த பிறவியில் இல்லை, எல்லா பிறவிகளும் இல்லை. அவித்யா உபாதி சன். ஏன்னா அவித்யா உபாதி இருக்கிறாள் தான் ஜீவநாம. மாயா உபாதி சன் ஈஸ்வரேத்தி உச்சத்தை. தத்துவபோதம் மனப்பாடம் இருக்கா? முதல்ல தத்துவபோதம் மனப்பாடம் இல்லைன்னு உபனிஷத்தை சொல்லக்கூடாது. அப்போ இந்த அகங்காரங்கிறது எங்கே இருக்கிறது? ஆனால் தான் அனிர்வாச்சிய. காரண சரீரத்திற்கு சொல்லும் பொழுது அனிர்வாச்சிய, அனாதி அவித்யா ரூபம், சத்ஸ்வரூப அஜ்ஞானம் எவ்வளோலாம் சொல்கிறார்கள். அப்படி நிர்விகல்பக ரூபகம் தத் காரண காரண சரீரம் சொல்லும் பொழுது என்ன இருக்கிறது? அப்போ இந்த காரண சரீரம் ஒரு அவித்யா ரூபமாக, அதுதான் தூமம்.
நாம் வெளியில் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் உள்ளே எப்படி இருக்கிறது? அது உள்ளே எப்படி இருக்குன்னா தூமம் தான். அப்போ இந்த தூமத்தை எப்படி போக்க முடியும்? இது ஞானத்தினால் தான். என்ன ஆகும்? ஞானத்தினால் தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும்? இந்த அவித்யா காம கர்மங்களை வேறு எதனாலும் என்ன பண்ண முடியாது? வேறு எதனாலும் போக்க முடியாது. யோகத்தினால், அது கர்ம யோகமோ பக்தி யோகமோ ராஜயோகமோ. ஆதூமக கிளியர்? ஆதூமக ஈசானோ பூத பவ்யசே. போன மாதிரி என்ன அர்த்தம்னு சொல்லிட்டார். அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனே என்ன சொல்றார்? அவனே ஈஸ்வரன் தான். அதுவும் பிரம்ம பிரதிபிம்பம் தானே அப்படின்னு. அதுவும் பிரம்மம் தானே. ஜீவனும் பிரம்மம் தான், ஈஸ்வரனும் என்ன அர்த்தம்? பிரம்மம் தான். ஈசானோ பூத பவ்யசே சயேவ அத்ய. அதுவும் அண்டர்லைன் பண்ணு. அது இப்பொழுதும் எப்படி இருக்கின்றது? அந்த ஜீவன் இப்பொழுதும் எதுவாக இருக்கின்றது? அந்த பிரம்மம் இப்பொழுதும் பிரம்மமாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு பொழுதும் ஜீவனாக என்ன பண்ணலை? மாறவில்லை. மாறவில்லை. அப்பரிணாமியது, மாறவில்லை. சயேவ அத்ய சவு ஸ்வக. அது நாளையும் என்ன இருக்கும்? நாளையும் அது அதே இயல்போடு தான் இருக்கும். இன்றும் அதே இயல்போடு தான் இருக்கும். நேற்று, இன்று, நாளை எப்பொழுதும் என்ன இருக்கின்றது? எப்பொழுதும் அது தன்னை அறிந்தே இருக்கின்றது. தன்னை அறிந்தே இருக்கின்றது. ஆனால் மனிதர்களுக்கு ஒரு அறியாமை இருக்கிறதால் என்ன ஆகுது? அதை எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் திரும்ப நம்மளுடைய கவனமே எங்கே வந்து விடுகின்றது? இந்த அவித்யா காம கர்மத்தினால் இந்த சரீரத்தில் வந்து விடுகின்றது. மனம் எதில் லயிக்க மாட்டேங்கிறது அப்படின்னா அந்த பரமாத்ம வஸ்துவில் மனம் வந்து லயப்படுவது இல்லை. மனம் லயப்படுவதே இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகம். இப்போ சயேவ அத்ய சவுஷ்வகன்னு சொல்கிறாரா இல்லையா? இப்போ போனது ஸ்லோகம் மாதிரியே ஈசான போத பவ்யச ந ததோ விஜுகுப்சதேன்னு இதுலேயும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனால் அப்படி சொல்லாமல் இல்லை. சயேவ அத்ய சவுஷ்வகன் ஏன் சொல்கிறார்? கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் சொல்கிறார்னா, ஒரு கேள்வி நச்சிகேதன் கேட்டான இல்லையா? ஏயம் பிரேத்தே மனுஷே விசிகித்சா பவந்தி இருந்ததா? ஏயம் பிரேத்தே மனுஷ்யா விசிகித்சே இன்னும் இயம் விசிகித்சா. ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷ் ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷ்யே. மனிதர்களுக்கு என்ன இருந்தது? ஒரு சந்தேகம். இறந்த பிறகு அஸ்தீத் ஏகே நாயம் அஸ்தீதி சைக்கே. சிலர் என்ன சொல்கின்றார்கள்? இருக்கின்றதுன்னு சொல்கின்றார்கள். இன்னொரு சிலர் என்ன சொல்கின்றார்கள்? இல்லைன்னு சொல்கின்றார்கள். வேறு சிலர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அது க்ஷணபங்க மாத்திரம், இருக்கும் மறையும், இருக்கும் மறையும். என்ன? ஏன்னா ஒரு க்ஷணம் இருக்கிறது, இன்னும் அது மனதோடு ஐக்கியமாயிருந்தால் ஒரு க்ஷணம் இருக்கின்றது, இல்லைன்னு சொல்கிறார்களே. ஏதத் வித்யா துவயா அனுசிஷ்டோகம்னு, இந்த வித்தையை நீ எனக்கு சொல்ல வேண்டும்னு கேட்டால் சிலர் இருக்கின்றதுன்னு சொல்கிறார்கள், சிலர் இல்லைன்னு சொல்லுகின்றார்கள். அது இருக்கின்றதா இல்லையான்னு கேட்டான்னு இல்லையா? அதனால்தான் சயேவ அத்ய. அது இல்லைன்னு சொல்பவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களை நிராகரித்து விடு. ஆத்மான்னு ஒன்று இல்லவே இல்லை. இல்லைன்னா இந்த ஜென்மத்திற்கு அப்புறம் என்ன இருக்கிறது? இல்லை, இன்னொரு ஜென்மங்கள் எல்லாம் கிடையாது. மனித வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு. நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு என்ன எல்லாவற்றையும் அனுபவித்துட்டு போவோம். இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் கிடையாது. பாபம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, தர்மத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதர்மத்தை பற்றி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை எல்லாம் நிராகரித்து விட்டு அது எப்பொழுதுமே இருக்கின்றது, எப்பொழுதும் இருக்கின்றது. அதனால்தான் சயேவ அத்ய சவுஷ்வகன்னு சத்ஸ்வரூபம் கூட. அது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? அதுவே சத்ஸ்வரூபமாக இருக்கும். ஜோதிகி ஆ தூமக்கங்கிறது அது என்ன ஆயிடுறது? அது சித் ஸ்வரூபமாக இருக்கின்றது. புரியுறதா உங்களுக்கு? ஒரே ஸ்லோகத்தில் பாருங்க. சத்ஸ்வரூபம்னு என்ன, சித் ஸ்வரூபம்னு என்ன? அது சத் சித்தாக இருக்கிறதால எதுவாக இருக்க முடியும்? அதற்கு எந்த ஒரு எல்லை. ஈசானோ பூத பவ்யச, அது காலத்திற்கெல்லாம் தலைவனாக இருப்பதால், அது எல்லா காலத்திலும் இருப்பதால், காலத்திற்கும் அப்பாற்பட்டு இருப்பதால் அது அனந்தமாக இருக்கின்றது. சுவாரஸ்யமாக இருக்கா? அது சச்சித் ஆனந்தமாக அது இருக்கின்றது. அப்போ என்ன பண்ணணும்? உள்ள இருக்கக்கூடிய அந்த புகையை என்ன பண்ணணும்? அதை சம்ஸ்காரங்கள், அந்த வாசனைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? போக வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? அது பிரயத்தனத்தோடு என்ன பண்ணணும்? பிரயத்தனம் பண்ணணும். சரி, இது ஒரு விஷயம் என்னென்னா, நமக்காக யாரும் பண்ண முடியாது. குருவை சொல்ல முடியாது, எனக்காக நீங்கள் கொஞ்சம் சேர்ந்து சொல்லுவாங்க, எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ.
எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க. எங்களுக்கு பிரார்த்தனை வேணால் ஒருத்தருக்காக பண்ணலாமே தவிர சாதனை என்ன பண்ண முடியாது. சாதனையை அப்போ எல்லாமே இப்போ நம்ம சாப்பிடக்கூடாது, எனக்காக நீங்கள் சாப்பிட்டுடுங்கன்னு சொல்லணும், எனக்காக நீங்கள் தூங்கிடுங்கன்னு சொன்னால் பண்ணலாம் அப்படி. ஆனால் ஆர்வமுள்ள விருப்பமுள்ள சீடனுக்கு குரு அவனுடைய ஆன்மாவினுடைய அங்குஷ்ட மாத்திர புருஷனில் முதல்ல தரிசனத்தில் குருவை பார்க்கலாம். குரு அங்கேயே இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவன் எந்த தவறும் செய்ய விடாமல் உள்ளிருந்து அவனை என்ன பண்ணுவார், அவரே பாதுகாப்பார். தத்தோன விஜுகுப்சதேக்கு அர்த்தம் கூட அதுதான். அப்படி உள்ளே உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பாதுகாப்பார். கீதையில் கூட அந்த ஸ்லோகம் இருக்கா, தேஷா மேவானுகம் பார்த்தம் அகமஜான ஜம் தமக நாஷயாம் ஆத்மபாவஸ்தக ஞான தீபேன பாஸ்வதா. என்ன அத்தியாயம் இது? 10வது அத்தியாயம். ஆத்மபாவஸ்தக, அவனுடைய ஆன்மாவிற்கு அருகாமையிலே இருந்து கொண்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அஜ்ஞானஜம் தமக, அதுதான் தூமக்கக, அவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகையும் என்ன பண்ணுறேன், நீக்கி விடுகின்றேன். ஆனால்தான் ஈஸ்வரனே குரு ரூபமாகவே வருகின்றார். இப்போ நான் ஒரு சத்குரு சிவானந்தமூர்த்தி அவர்களை பார்த்தேன்னா நான் அவரை மனிதராக பார்த்ததே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருக்கிறார்கள், கொண்டு போய் தரிசனம் பண்ணி வச்சிருக்கிறேன், சாக்ஷாத் சிவனாகவே பார்த்துருக்கிறேன். அதனால் ஈஸ்வரனுக்கும் குருவிற்கும் எந்த பேதமும் கிடையவே கிடையாது. ஆனால் தான் இந்த உலகத்தில் பக்தியிலேயே ரொம்ப உயர்ந்த பக்தியாக எதை சொல்கின்றோம், ஈஸ்வர பக்தியை சொல்கின்றோம். அப்படி ஒரு வேளை இதை நாம் அறியலைன்னா, என்ன பேத தர்ஷனத்திலே இருந்தோம்னு வைங்க, இப்படியே பேதங்களையே வளர்த்து கொண்டிருந்தால், அப்படி பேத தர்ஷனத்தோடு இருப்பவனுடைய அந்த ஜீவனுடைய நிலை என்ன, அந்த ஜீவனுடைய கதி என்ன? இப்படி உள்ளே ஒரு ஆன்ம தத்துவம் இருக்கின்றது, அறியலைன்னா பரவாயில்ல, யாரும் வற்புறுத்தலே, யாரையும் வற்புறுத்தலே. ஒருவேளை அறியலைன்னா அந்த ஜீவாத்மாவனுடைய கதி என்ன, அதை சொல்கிறது அடுத்த பாடல். அதையும் சொல்கிறது. அதுக்கு அடுத்த பாடல் என்ன, அறிந்தால் அந்த அவனுடைய கதி என்ன, அறியாதவனுடைய கதி என்ன, அறிந்தவனுடைய கதி. இதை விட உபநிடதம் எப்படி தெளிவாக சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட மூடர்களாக இருந்தாலும் இதை புரிந்து கொள்ளலாம். இது ஒன்றும் கஷ்டமான விஷயமே இல்லை. சொல்றார் பாருங்க, யதோதகம் துர்கே விருஷ்டம் பர்வதேஷு விதாவதி ஏவம் தர்மான் ப்ருதக் பஷ்யன் தானேவானு விதாவதி. ஒரு உதாரணம், இதை அறியலைன்னா பேத தர்ஷனம் மட்டும் இருந்தால் யதா, யதா எவ்வாறு, உதகம், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சுத்தம்னு போட்டுக்குங்க, புரியறதுக்காக, மந்திரத்தை மாற்றிடாதீங்க. யதா சுத்தம் உதகம். ஆகாயத்திலிருந்து தண்ணீர் ஜலம் வரும்பொழுது எப்படி இருக்கின்றது பாருங்கள். எல்லாமே இயற்கையில் இறைவன் கொடுக்கறது எல்லாம் எப்படி இருக்கிறது, கலப்படம் இல்லாமல் தான் கொடுக்குற, சுத்தம் உதகம். அப்புறம் என்ன, துர்கே விருஷ்டம். துர்கேன்னு துர்கமே தேசம், அப்படி ஏதோ உயரமான மலை சிகரங்களில் என்ன ஆகுது, அது விழுகின்றது. விருஷ்டம், விருஷ்டம்னா சிக்தம், விருஷ்டம் இட் ஜஸ்ட் ஃபால்ஸ். விருஷ்டின்னா மழைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் அது எங்கேயோ இருந்து ஆகாயத்திலிருந்து தூய்மையான ஜலமானது உயர்ந்த மலை பிரதேசங்களில் என்ன ஆகுது, முதலில் என்ன ஆகுது, அது விழருது. விழுந்து என்ன ஆகுது, அருவியாக வருகின்றது. அந்த அருவி நீர் குடித்து பார்த்தால் அதுவும் எப்படி இருக்கும், அதுவுமே ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அது நிலத்தை அடைகின்றது. நிலத்தியல்பால் நீர் நிறைந்தற்றாகும். திருக்குறள் மாந்தருக்கு இனத்து இயல்பால், இனத்து இயல்பால் ஆகும் அறிவுன்னு, ஆகும் அறிவுன்னு முடியும். மாந்தருக்கு இனத்து இயல்பால் ஆகும் அறிவு. சேரக்கூடிய இனத்தை பொறுத்து தான் மனிதர்களுடைய அறிவு கூட மாறும். இல்லைன்னா அறிவு முதல்ல எப்படி இருந்தது, சுத்தமான அறிவாக தான் இருந்தது. என்ன திருக்குறள் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. நிலத்து இயல்பால் ஏதோ நீர் நிறைந்தற்றாகும். நீரினுடைய இயல்பு கூட அது கீழே வந்து அப்புறம் என்ன ஆகுது, அது எங்கே சேர்றதோ அப்படி, அது நல்ல வேளை ஒரு குளம் இதுவாக இருந்தால் அது சுத்தமாகவே இருக்கும், நாம் அசுத்தம் பண்ணாமல் இருந்தால். இல்லை அது எங்கேருந்து கறந்து கடைசியில் அது எதில் போய் கலக்கிறது, உப்பு தண்ணீரில் போய் கலக்கிறது. பாரு, எங்கே சுத்தமான உதக்கம்
மேலே கடைசியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பயணித்து கடைசியில் போய் அந்த உப்பில் போய் சேர்றதுக்கு தானே அப்படின்னு. பட் அங்கே அதில் உப்பில் சேர்றதால திருப்பி என்ன ஆகுது, ஆவியாகி திருப்பி என்ன ஆகுது, சுத்த ஜலம் ஆகிடும் அப்படி. உதாரணம் அவ்வளவுதான். அதே போன்று மானுடர்களுடைய ஆத்ம தத்துவம் சுத்தமாக இருந்தாலும் இந்த சம்சாரத்தோடு இந்த ஜீவன் சேரும் பொழுது என்ன ஆயிடுறது, அசுத்தத்தை அடைந்து கடைசியில் என்ன, மிருத்யோகோ மிருத்யும் கச்சதி. அதை தான் இங்கே சொல்கிறார். அப்படி அவ்வாறே அது ஆகின்றது. ஏவம், இது முதல், இது திருஷ்டாந்தம். அடுத்து என்ன இருக்கும், அது தாஷ்டாந்தம். ஏவம், இவ்வாறாக தர்மான், தர்மான்னா ஜீவன். இங்கே தர்ம, ஜீவனுக்கு ஒரு பெயர் தர்மன்னு பெயர். தர்மான், தர்மான் பிருதக் பஷ்யன், அது ப்ளூரல்லே இருக்கு. தன்னை மட்டும் இல்லை, எல்லாரையுமே என்ன பண்ணுறோம், எல்லாரையுமே வேறு வேறாக நாம் கருதி கொண்டே இருக்கின்றோம். பிருதக் பஷ்யன், இது நீ வேற, நான் வேற, நான் வேற. எப்போ பார்த்தாலும் என்ன, நாம் இந்த பேதங்களை வளர்த்து கொண்டே போகின்றோம். கொஞ்சம் ஏதோ பேதம் இருக்குன்னா விட்டு வைக்க மாட்டோம், உடனே அதுலேயே என்ன பண்ணிவிடுவோம், அதில் இன்னும் எவ்வளோ பேதங்களை ஏற்படுத்த முடியுமோ. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஆன் கிரியேட்டிங் ஒன்லி டிஃப்ரென்சஸ். பேதங்களை ஏற்படுத்தி பஷ்யன் தான் ஏவ அனுதாவதி. எப்படி அந்த மழை நீர் என்ன அர்த்தம், இங்கே மாட்டின்னு அங்கே மாட்டின்னு அங்கே, அனுதாவத்தின்னு என்ன அர்த்தம், திஸ் ஃபெல்லோ ஆல்சோ ரன்ஸ் ஹியர் அண்ட் தேர். இங்கே முட்டி மோதி கடைசியில் இவ்வளோ முட்டி மோதி எங்கே போகிறோம், எங்கே போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் டிராஃபிக்கில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அங்கே பார்த்தா அதுக்குள்ளே எங்கே போய் அங்கே போய் எங்கே போகிறோம். எப்போவுமே ஒரு பரபரப்பு, ஒரு அவசரம், ஒரு நிதானமின்மை, எதையோ ஒன்றும் அடைய போகிறதில்லை. அப்படி கடைசியில் அனுதாவதி, அதுக்காவது விதாவத்தின்னு சொன்னார். ஜீவனுக்கு சொல்லும்போது என்ன பண்ணுறார், அணுன்னு என்ன அர்த்தம், ரிப்பீட்டட்லி, அப்படி மீண்டும் மீண்டும் என்ன ஆகுது, இதே புராணம் தான். ஆனால் பகவானும் சலிக்காமல் எடுத்து சொன்னேன், ஒவ்வொரு தடவையும் ஒரு சரீரத்தை அவரும் கொடுத்து பார்க்குறாரு. சரி, போன தடவை தான் போச்சு, சரி இந்த இப்படி இன்னொரு சரீரம் உனக்கு கொடுக்குறேன். பழசையெல்லாம் மறந்துடு, நீ செய்ததெல்லாம் மறந்து ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணு அப்படின்னு வாழ்க்கையை புதிதாக தொடங்குன்னு என்ன பண்ணுற, திருப்பி அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு, அதே மாதிரி தான். அதனால் ஒரு நல்ல ஆச்சாரியன், ஒரு நல்ல குரு, ஒரு நல்ல சத்சங்கமன் அதிலேயே இருந்து இந்த சம்சாரத்தில் இருக்கும் பொழுதே அதிலே இருந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு இதையெல்லாம் உணர்ந்து இதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம், அதையும் பார்த்துட்டோமா, சிம்பிள், இதே உதாரணம் தான். அடுத்த ஸ்லோகம், சேரிடம் அறிந்து சேர்னு சொல்வார்களா இல்லையா. அதனால் சேரும் பொழுதே என்ன பண்ணணும், சேரும்போதே நல்ல இடமாக பார்த்து சேர்ந்து விட்டால் என்ன, இது இல்லை. அதான் சொல்ல, யதோதகம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாத்ருகே பவதி ஏவம் முனேர் விஜானத ஆத்மா பவதி கௌதம. இப்போ யதா உதகம், உதகம்னா அந்த தூய்மையான நீரை, சுத்தே சுத்தம் ஆசிக்தம், ஒரு சுத்தமான நீரை திருப்பி என்ன பண்ணுறோம், ஒரு தூய்மையான இடத்தில், தூய்மையான இடத்தில் அந்த ஜலத்தை விட்டோம் என்றால், ஒரு தூய்மையான ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறோம், இன்னொரு தூய்மையான இடத்தில் சேர்த்தால் தாதுர்கேவ பவதி அப்படின்னு. அதான் சேரிடம் அருந்து சேர்னு சொல்கிறோம் இல்லையா. அங்கேயும் ஜலம் எப்படி இருக்கும், தூய்மையாகத்தானே. இப்போ மானசரோவரெலாம் போய் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும். அங்கே அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அப்போ அந்த ஜலத்தினுடைய இயல்பு அது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கின்றது தான் அந்த திருக்குறள் சொன்னேன். அதனால தான் சத்தாகுது. ஏவம், இப்போ இதெல்லாம் முனிகளுக்கு சொல். ஏவம் முனி, முனேகே, முனேகன்னா மனநசீழவான், மனனம் பண்ணுறவர்கள், யோகம் பண்ணுறவர்கள், இடைவிடாத அபியாசம் பண்ணுறவர்கள். ஆத்மா ஜானத பவதி கௌதம, ஹே கௌதம ஆத்மா ஜானத, அவர்கள் எதை அறிந்து கொள்கின்றார்கள், இவ்வாறாக இந்த ஜீவனும் சுத்தமாக வைத்து கொண்டு திருப்பி என்ன பண்ணுறார், உள்ள இருக்கக்கூடிய சுத்தமான ஆத்மாவை அவர்கள் என்ன பண்ணுறார்கள், சிந்தித்து கொண்டே இருப்பதால் இந்த ஜீவனும் எதாகி விடுகின்றது, ஜீவனும் பரமாத்மா ஆகிவிடுகின்றது. அந்த ஜீவனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தோடு சம்பந்தங்கள் வந்தால் என்ன ஆகிடுறது, ஜீவனுக்கு அவித்யா சம்பந்தம் ஆகிடுது. ஜீவன் 2 பக்கமும் இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா பரமாத்மா வஸ்து இருக்கிறது, இந்த பக்கம் திரிசங்குன்னு சொல்கிறோமா இல்லையா. இந்த பக்கம் பார்த்தா என்ன இருக்கிறது, அவித்யா ரூபம் இருக்கின்றது.
எங்கே சாயணுங்கிறது யாருடைய விருப்பம்? நேற்று கூட சொன்னேன் அப்படின்னு, சாதுர்வர்ணியம் சொல்லும்பொழுது எங்கே சாயணுங்கிறது அது நம்முடைய விருப்பம். பரமாத்மாவில் சாய்ந்தால் அந்த ஜீவன் சுத்தமாகவே இருக்கின்றார், தூய்மையாகவே இருக்கின்றார். அது கொஞ்சம் அவித்யா பக்கம் சாய்ந்தால் என்ன ஆகுது அப்படின்னு, சாய்ஞ்சா பரவாயில்ல, முழுசும் அதிலே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது? திரும்ப அதிலிருந்து எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அது என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒரு முறை இந்த அவித்யா சம்பந்தம் வந்துடுத்துன்னா அதிலிருந்து அதை மீட்டு அதனுடைய உண்மையான சம்பந்தத்தை சொல்வதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆத்மா பவதி கௌதம, அவன் குலத்தையே ஞாபகப்படுத்துகிறார். கௌதம புத்தர் கூட இப்படி வந்தவர் தான், அதனால தான் அவருக்கு பேர் கௌதம புத்தர்னே பெயர். கௌதம புத்தர் கூட கௌதம ரிஷியினுடைய குலத்தில் வந்தவர்கள் தான். இவ்வாறாக இந்த 2வது அத்தியாயத்தினுடைய முதல் வள்ளி முடிஞ்சதா? முதல் வள்ளி முடிந்தது. இப்போ நாளைக்கு ஒரு நாள் இருக்கின்றது. 2வது வள்ளியினுடைய ஒரு சில மந்திரங்களை நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.